இதுதான் அந்த கோடு. இது எழுதியாச்சு. இந்த ஃப்ளூட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளூட்டை வந்து இருக்கா தெரியுதா, இதில் வந்து ரப்பரை, ஒரு நட்ராஜ் ரப்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரியா? இந்த ஓட்டையை கரெக்டாக அது பிளாக் பண்ணணும் அந்த மியூசிக்கல் நோட்ஸ் வரும்போது. அப்போ நீங்கள் மியூசிக்கை ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ இன்னும் நான் எவ்வளோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம். நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது இது மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆர்டினோவோட. இந்த போர்டு போச்சு, புரியுதா? இப்போ என்ன செய்யணும், இதில் ஒரு பலூன் வச்சுக்கணும், புரியுதா? கரெக்டாக ரிட்ராக்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்படியே வரிசை இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல 2 ஹோல் இருக்கா. இப்போ என்ன ஆகணும், இந்த இருக்கா இடத்துல 2 ஹோல் இருக்குது. அப்போ இது என்ன ஆகணும்னா, இங்கிட்டும் வரணும், இங்கிட்டும் வரணும். ஓகேவா? அந்த ரெக்கார்டர் ஃப்ளூட் வந்து செப்ரானோ, ஜெர்மன் ஸ்டைலு, டச் ஸ்டைல் இருக்கும். இப்போ இது வந்து யாருனாலும் இப்போ வாசிக்கலாம். இந்த கோடை மட்டும் ஏஐயில் மாற்றிட்டோம்னா யாருனாலும் வாசிக்கலாம். அப்போ தெரியுதா? இன்னொன்று, இந்த போர்டே போயிடும், ரொம்ப நேரம் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் சாம்பிள் போர்டு வாங்கி போடுங்க, புரியுதா? இதெல்லாம் தாங்காது. ரெண்டு மேட்ரு 2 இன்னும் மோட்டரை கனெக்ட் பண்ணலாம். ஆனால் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நின்றும். சரியா? இதில் ஒரு நட்ராஜ் ரப்பரை மட்டும் வச்சிங்கன்னா அப்படியே கொண்டு போய் அப்படியே இதாகும். நான் கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போயே சொன்னால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே. இன்னொன்று, இதிலேருந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, பவர் பேங்க்லேருந்து கொடுக்கலாம். ரைட்டா? இதை எடுத்துகிட்டு பவர் பேங்கை கொடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்காது. ரைட்டா? இப்போ இதுக்கு வந்து நான் கொடுத்தேன்னா கரெக்டாக வாசிக்கும். எனக்கு இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுன்னா ஸ்பீடப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இருக்கா, இது 50 மில்லி செகண்ட் இருக்கா. இது என்ன பண்ணுறோம், 5க்கு வைக்கிறோம். ஓகேவா? இது பாஸ் பண்ணுறோம் பாரு. இப்போ என்ன செய்கிறேன், அதை வந்து இன்னும் ஒரு 2 மில்லி செகண்டுக்கு வை, புரியுதா? ஓகே. அப்போ இது 2 இருக்குன்னா டிலே, அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு டிலே 2 இருக்கணும், இதுவும் 2 இருக்கணும். அப்போ வேகமாக துள்ளும், புரியுதா? அப்போ ஒரு நோட்டு எவ்வளோ சார்னா, ஒரு 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படித்தேன்ற மாதிரி. ஆனால் ஐடியா இதுதான். மோட்ரு டிரைவர்னால் 4 தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி டபுள் இது கொடுத்துட்டு இந்த 2 ஓட்டையும் அடைக்கணும், இந்த 2 ஓட்டையும் அடைக்கணும், புரியுதா? இதனால் காஸ்ட்லியான ப்ராஜெக்ட்டு ஒருத்தர் கொடுத்தது. இது மோட்டர் டிரைவர்னால் 150 ரூபா தான், ரைட்டா? ஆனால் இந்த நோட்ஸ் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு பார்னா எவ்வளவு, ஒரு மியூசிக்கல் ஹோல் நோட்னா என்ன, ஆஃப் நோட்னா என்ன, 7 கட்ட 8 கட்டன்றாங்களான்னா இதுதான் கணக்கு. ஸோ ஏஐயோட வரிக்கு அப்புறம் இயற்கையிலிருந்து கூட மியூசிக் எடுக்கலாம். இப்போ பயிலுக்கு புள்ளிங்கோஸ் நான் போகிறான் இல்லை, நம்மளோட ஐடியாவே அதுதான். அவங்க பைக்கில் போகும்போது அந்த ஜீப்ரா கிராசிங்கில் எந்தெந்த பைக்கு போகுதோ அதை அப்படியே இதில் கொடுக்குறோம், ஸ்பீடு கொடுத்து இதை வாசிக்க வைக்கிறோம். அவங்க காதுக்குள்ளே அதை ஸ்பீக்கரை கொடுத்து பாட்டு கேட்க வைக்கிறோம். நாசமாக போகிறாங்கன்ட்டு. ஏன்னா கருப்புருன்னு போகும்போது நமக்கே நெஞ்சு படப்படந்துது. சரியா? பார்ப்போமா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இது முடிஞ்சுட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே கொடுத்தாங்க லோடு. இதுக்கு ஒரு மோட்டருக்கு மேலே ஏற்றுங்க. சிம்பிள் கனெக்ஷன், ஆனால் ஒரு மோட்டருக்கு மேலே ஏற்றுங்க. சரியா? இதுதான் சிம்பிள் கோட். நீங்கள் ஏஐயில் கேட்டிங்கனாலே கொடுத்துரும். ஓகே. ஆனால் நோட் கேல்குலேஷன்றது வேறு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ கோடை நல்லா பார்த்துக்குங்க. வாய்டு, பொசிஷன், லூப்பு, டிலே இனிமே தான் இருக்குது.